அது கொஞ்சம் கூட என் மகன் ஒரு 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 பிரசன்ட் கூட நினைக்கவே இல்லை. அது ஒண்ணு. நீ எல்லாம் என்கிட்ட பேசுறது தகுதி அருகதையே கிடையாது. என்னோட அண்ணன் பேசினதையும் பக்கத்து தெருக்காரங்க பேசினதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நான் போட்ட வீடியோக்கள்ல சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் உங்க சூழ்நிலையை சொல்லி பாருங்க, கண்டிப்பா அவங்க மன்னிச்சிருவாங்க, அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு நீங்க பண்ணின கமெண்ட்டை நான் பார்த்துருக்கேன். இந்த ஆடியோவை உங்களுக்கு நான் போட்டு காட்டிட்டேன்னா நீங்க அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அன்னைக்கு ஊருக்கு போயிருந்தேன்ல, பக்கத்து தெருக்காரங்க எங்களோட சொந்தக்காரங்களே கிடையாது, மார்க்கெட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள நான் தான் கண்டுபிடிச்சேன். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். என் அண்ணன் என்ன அடிச்சது இதை பற்றிலாம் அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணேன். ரொம்ப அழுதுகிட்டே தான் அவங்க கிட்ட அதை பற்றி சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வீட்டில் பேசுகிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொந்தக்காரங்களும் கிடையாது, ஆனால் ஒரு நல்ல எண்ணத்துல தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. நானும் சரி அவங்க பேசட்டும், பேசுறதுனால எந்த சொல்யூஷனும் இல்லைதான், இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க நம்பரையும் நான் வாங்கிக்கிட்டேங்க, என் நம்பரையும் கொடுத்துருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு 2 நாள்ல ஃபோன் பண்ணாங்க. அப்பதான் இந்த விஷயத்த இன்னைக்கு நீங்க கேட்டீங்கல்ல, இந்த ஆடியோ அவங்க சொன்னதுதான். நான் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியா தான் பேசியிருப்பேன். அதுல அவங்க இம்பார்ட்டண்டா என்ன சொன்னாங்களோ, உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னவோ அதை தான் நான் கட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அவங்க என்னோட சொந்தம் கூட கிடையாது, ஆனா அவங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சு எங்க வீட்டுல பேசினாங்க. பேசி அவங்களுக்கு தான் மன உளைச்சல் ஆச்சு. ரெஸ்பான்ஸே எங்க வீட்டுல பண்ணல, எங்க வீட்டுல ரொம்ப மோசமா பேசினாங்க அப்படின்றதெல்லாம் அவங்க சொன்னாங்க. மொத்தத்துக்கு என்ன ஒரு பிள்ளையா ஒரு பர்சன்ட் கூட நினைக்கலையா, அததான் அவங்க கிராமத்து ஸ்டைல்ல சொன்னாங்க. அடுத்தது எங்க அண்ணன், அந்த ஆடியோவையும் நீங்க கேட்டிருப்பீங்க. சைன் போடுறதுக்காக கூப்பிட்டு அடிச்சு ரொம்ப அவமானப்படுத்தி ரொம்பவே காயப்படுத்தி தான் அனுப்புனாங்க. அதுக்கப்புறமும் தெரியும் அவங்க லைஃப்ல நம்ம கிட்ட பேசவே மாட்டாங்க அப்படின்றது. ஆனாலும் மனசுக்கு கேட்கலங்க. ஒருவேளை அவங்க பேசுவாங்களோ அப்படின்ற ஒரு தவிப்பு மறுபடியும் வந்தது. அதுக்கு காரணம் நான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ரொம்ப பயம், பையனுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படி இப்படின்னு நிறைய கவலைப்பட்டேன். அதுக்காக எங்க அம்மா கிட்ட பேசணும், நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கல்ல, அதை நான் மைண்ட்ல எடுத்துக்கிட்டேன். அம்மா கிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கலாம், முயற்சி பண்ணுவோம்னு மறுபடியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. எப்பவும் போல அவங்க என்கிட்ட பேசுறதுக்கு விரும்பல. அதனால நான் என்ன பண்ணேன், ஆடியோ அனுப்பி வச்சிருந்தேன். அந்த ஆடியோவுக்கு 4-5 ஆடியோ நான் அழுது அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட், அவனோட டீட்டெயில், டாக்டர் பேசினதுன்னு எல்லாத்தையுமே அனுப்பி வச்சிருந்தேன். அதுக்கு என்னோட அண்ணன் ரொம்ப கேவலமா கெட்ட வார்த்தையோட ஆடியோ அனுப்பியிருந்தாங்க. அதுதான் நான் அதுல சின்னதா டீசெண்டா இருந்த ஒரு வார்த்தையை தான் நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்கும் அந்த ஆடியோவை நான் மறுபடியும் கேட்கறதுக்கு. அது என்னவோ எரேஸ் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தோணலை. அது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாதான் நம்மளாவது கொஞ்சம் சூடு சொரணையோட இருப்போம், திருப்பி கால் பண்ணி அசிங்கப்பட மாட்டோம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆடியோவை நான் இன்னும் வச்சிருக்கேன். எதனால இந்த அளவுக்கு கோவத்தை காட்டுறாங்க, இந்த அளவுக்கு வெறுப்பை காட்டுறாங்க அப்படின்றத நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சைன் பண்றப்போ 4-5 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால என்னோட சொந்தக்காரங்க. என்னை மன்னிச்சிருங்க, என்கிட்ட பேசுங்க அப்படின்னு எங்க அம்மா கிட்ட கையெல்லாம் பிடிச்சி நான் பேசினேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இப்ப ஒட்டிக்கலான்னு நினைக்கிறியா, காசு பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இப்ப ஒட்டிக்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கூட இருந்த சொந்தக்காரங்க கூட சொன்னாங்க. எங்க அண்ணனும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு. அது அப்பவே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க நான் சொத்துக்கு நான் ஆசைப்பட்டு தான் நான் கிட்ட வரணும் அப்படின்றதுக்கு பயந்துகிட்டு தான் இவங்க நம்மளை தூரமா வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னை விரட்டி அடிக்கிறாங்க, இந்த அளவுக்கு ஹார்டா மூவ் பண்றாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த யூடியூப் சேனல் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவங்க கிட்ட பேசணும் அப்படின்றத கூட நான் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன். நீங்க சொன்னப்போ நான் சரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நல்லது தானே சொல்றீங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா பாத்தீங்களா, அவங்களோட குணத்தை அவங்க மாத்திக்கிறதா இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நான் ஒதுங்கி இருந்துட்டேன். நான் என் சைட்ல இருந்து இறங்கி பேசி பார்த்தேன், அழுது பார்த்தேன், காலில் விழுந்து பார்த்தேன். எதுக்குமே அவங்க இறங்கி வரல. அவங்க இப்ப என்ன நினைக்கிறதே நான் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் அவங்கள்ட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்றேன், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அப்ப இவ பணத்துக்காக தான் பேசுறதுக்கு வருவா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
எங்க அண்ணன் வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு தான் இந்த சொத்து அப்படின்னு நினைச்சு ஒரு கனவுல வாழ்ந்திருப்பாரு. நான் எந்த சொத்துக்காகவும் அவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கல. அப்படி இருந்தா என்னோட தாத்தா சொத்துலயே எனக்கு ஒரு பங்கு கொடுங்கன்னு தான் நான் கேட்டிருந்திருப்பேன். அதை கேட்கறதுக்கான தகுதி எனக்கு இல்லை அப்படின்றதுனாலதான் நான் எல்லாத்துக்குமே அவங்க சொன்னதெல்லாம் இறங்கி போய் அந்த சைன் கூட பண்ணிட்டு வந்தேன். டாக்குமெண்ட் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் அந்த சைன் கூட போட்டேன். அதுலயுமே என்னை ஏமாத்தி தான் அனுப்புனாங்க. அந்த அக்கா கிட்ட வீட்டுல நீங்க பேசுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் கூட அவங்க நான் பேசுறேன்ப்பா, நான் புரிய வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் சரி நீங்க உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க பேசி பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அண்ணன் தான் இதுல மெயினு. என்னை கிட்ட வந்து சேர்த்துடவே கூடாதுன்றதுல வைராக்கியமா இருக்கிறாரு. இவர்கிட்டயுமே நான் ஃபோன் பண்ணி நான் வந்து கேட்டேங்க. எல்லாத்தையுமே நான் ஓப்பனாவே சொல்லிடுறேனே, பையனோட பிரச்சனையை பத்தி நான் சொன்னேன். ஆனா எனக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டா கிடைக்கல. நான் அந்த கஷ்ட காலத்துல கூட அவங்க எனக்கு ஒரு ஆறுதலா இருந்தாங்கன்னா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். அது இல்ல. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இருக்கோம், நம்ம சந்தோஷமா அவங்கள வளர்க்கலாம், அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து கடந்து போறேங்க. எனக்கு வந்து இப்ப நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து உருவாகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மட்டும்தான் பசங்களுக்கு இருக்கோம். நம்ம வந்து ஆரோக்கியமா நம்ம பார்த்தாகணும். சின்ன பையனுக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறதுனால அவனை சேஃப்டி பண்றதுக்காகனாலும் நான் ஒரு 55 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் என்னையும் கேர் பண்ணிப்பேன். வினிதா சிஸ்டர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி ஒவ்வொரு தடவையும் என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்காகவும் யோசிச்சவங்க எல்லாருக்குமே நன்றி. பையனுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் புதுசா பாக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.